எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE 3-dimensional geometry chapterல exercise 11.2 8th sum சொல்லித்தரேன். Find the angle between the following pair of lines. ஸோ இது வெக்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. வெக்டர் ஃபார்ம்ல கொடுத்தாங்கன்னா இதுதான் ஃபார்முலா angle between two linesக்கு b1 vector dot b2 vector by modulus of b1 vector modulus of b2 vector. ஸோ இதில் வந்து இதுதான் b1 vectorன்னு எடுத்துக்கணும். ஸோ இது வந்து b2 vectorன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த பார்ட்டை இப்போ b1 vector dot b2 vector பண்ணலாம். 3i plus 2j plus 6k vector dot 1i plus 2j plus 2k vector divided by modulus na b1 vector na இதோட coefficient magnitude square பண்ண 3 square plus 2 square plus 6 square root of இது 1 square plus 2 square plus 2 square. So dot product na 3 into 1 3 plus 2 2s are 4 plus 6 2s are 12. So I na I ஓட coefficient இங்க I இருக்கிற I ஓட coefficient தான் multiply பண்ணணும். So அது மாதிரி j க்கும் பண்ணணும் k க்கும் பண்ணணும். இது வந்து ரூட்ல வந்து 3 square 9 2 2s are 4 6 6 are 36. அதே மாதிரி இங்க வந்து 1 1s are 1 2 2s are 4 2 2s are 4. 3 plus 4 7 7 plus 12 19. இது வந்து 36 plus 4 40 40 plus 9 root 14 root 49 7 4 plus 4 8 8 plus 1 9 root 9 வந்து 3 7 3s are 21. So 19 by 21. So cos theta வந்து 19 by 21 கிடைச்சிருக்கு. நமக்கு theta தான் வேணும். cos இந்த பக்கம் போச்சுன்னா cos inverse of 19 by 21. இதுதான் ஆன்சர். ஸோ 8th செகண்ட் சம். ஸோ அதுக்கு ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ்க்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ இதை b1 வெக்டர்னு எடுத்துக்கணும், இதை b2 வெக்டர்னு எடுத்துக்கணும். ஸோ cos theta equal to b1 vector dot b2 vector divided by modulus of b1 vector into modulus of b2 vector. ஸோ இப்போ இதில் வந்து b1 vector வந்து இது I vector minus j vector minus 2k vector dot b2 vector இது 3i minus 5j minus 4k vector. ஸோ வெக்டர் ஃபார்மில் கொடுத்தா ஒரு ஃபார்முலா, கார்டீஷியன் ஃபார்மில் கொடுத்தா அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. எல்லாமே நான் ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் வீடியோலேயே எல்லா ஃபார்முலாவும் கொடுத்துருக்கேன். இப்போ இது வெக்டர் ஃபார்மில் இருக்கிறனால அதுக்குள்ள ஃபார்முலா இது. ஸோ லைன் ஈக்குவேஷன் நீங்கள் செக் பண்ணணும், வெக்டர் ஃபார்மில் இருக்கா கார்டீஷியன் ஃபார்மில் இருக்கான்னு. இப்போ இது வெக்டர் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதுக்கு இந்த ஃபார்முலா. மாடுலஸ் ஆஃப் b1 இதோட கோஎஃபிஷியன்ட் 1 ஸ்கொயர், இதோட 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். இதே மாதிரி b2னா இதோட கோஎஃபிஷியன்ட் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஸோ I இன்ட்டு 2 இங்கே நம்பர் என்ன 1 எடுத்துக்கணும். 3 1s are 3 minus 1 into minus 5 plus 5 minus 2 into minus 4 plus 4 2s are 8 whole divided by root 2 1 square 1 plus 1 plus 2 2s are 4. இங்கே 3 square 9 5 5s are 25 4 4s are 16. So 5 plus 3 8 8 plus 8 16 divided by 4 plus 1 5 5 plus 1 6 root 6. இங்கே 25 plus 9 16 plus 9 25 root 50 வருது. ஸோ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா 16 by root 6. இதை 25 2s are 6 15 பிரிச்சுக்கலாம். 2 root 25 வந்து 5 16 by root 60 into 5 root 2. ஸோ அகைன் வந்து 16 divided by root 6 into root 2 root 12. இங்கே 5 இருக்கு. ஸோ root 12 4 3s are 12 ஸ்ப்ளிட் பண்ணலாம். இங்கே 5 இருக்கு. root 4 வந்து 2 2 root 3ன்னு வரும். 16 by இந்த 2 root 3 இங்கே ஒரு 5 இருக்கு. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 8 by 5 root 3. ஸோ நமக்கு காஸ் தீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு தீட்டா தான் வேணும். அதனால காஸ் இன்வர்ஸ் தீட்டா இந்த காஸ் இந்த பக்கம் போச்சுன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 8 by 5 root 3. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர்.
Next 9th sum. இது வந்து கார்ட்டீசியன் ஃபார்முலா இருக்கு. ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Find the angle between the following pair of lines x minus 2 by 2, y minus 1 by 5, z plus 3 by minus 3. இங்கே x plus 2 by minus 1, y minus 4 by 8, z minus 5 by 4. ஸோ இதெல்லாம் மைனஸ் இருக்கப்ப இதில் a1 a2 இதுதான் ஃபார்முலா ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ். ஸோ இந்த டைரக்ஷன் ரேஷியோ தான் நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து கீழே உள்ள டேர்ம் a1 b1 c1, இது a2 b2 c2, கீழே உள்ள டேர்ம் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு தான் ஃபார்முலா இது. cos theta equal to a1 a2, a1னா 2, b2 a2 வந்து minus 1, 2 into minus 1 plus b1 b2 5 into 8 c1 c2 minus 3 into 4 divided by root of a1 square na, so இது 2 square plus 5 square plus 3 square, root of a2 square between கீழே உள்ள minus 1 square plus 8 square plus 4 square. So 2 1s are 2 minus 2, 5 8 5s are 40, 4 3s are 12, whole divided by 2 square வந்து 4, 5 square 25, 3 square 9, 1 square 1, 8 8s are 64, 4 4s are 16. 40 minus 12 minus 2 minus 14, 40ல 14 போச்சுன்னா 26 divided by இது வந்து 25 plus 9 வந்து 34 plus 4 38, root 38. இந்த term வந்து 64 plus 16 80, root 81. So 26 by root 81 வந்து 9, இது root 38. So cos theta கண்டுபிடிச்சிருக்கோம். theta தான் வேணும். cos இந்த பக்கம் போச்சுன்னா cos inverse of 26 by 9 root 38. So இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 9th செகண்ட் சம். இதுவும் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ்க்கு இதான் ஃபார்முலா. ஸோ இதை வந்து a1, இது b1, இது c1 எடுத்துக்கணும், இது a2, இது b2, இது c2ன்னு எடுத்துக்கணும். ஸோ cos theta equal to a1 a2னா 2 into 4 plus b1 into b2 2 into 1 c1 into c2 minus 1 into 8. கீழே உள்ள டைரக்ஷன் ரேஷியோ மட்டும் தான் எடுத்துக்கணும் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு. டிவைடட் பை ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர். இப்போ இது வந்து கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்கிறதுனால இந்த ஃபார்முலா. வெக்டர் ஃபார்முக்கு அது நான் b1 அந்த ஃபார்முலா கொடுத்துருப்பேன், b1 கிராஸ் b2 இன்ட்டு a2 மைனஸ் c1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதனால லைன் ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்கா வெக்டர் ஃபார்மில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு கரெக்டாக ஃபார்முலா செலக்ட் பண்ணி பண்ணணும். ஸோ a1 ஸ்கொயர்னா இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் plus 2 square plus 1 square, a2 square plus b2 square plus c2 square, 4 square plus 1 square plus 8 square, 4 2s are 8, 2 1s are 2, 8 minus 8 divided by இது 2 square வந்து 4 plus 4 plus 1, இது 4 4s are 16 plus 1, 8 8s are 64. Plus 8 minus 8 cancel ஆயிடுச்சு 2, 4 plus 4 8, 8 plus 1 9, root 9 வந்து 3, 64 plus 16 வந்து 80, 80 plus 1 81, root 81 வந்து 9. So 2 by 27, 3 இது ஸோ இங்கே +1 இருக்குது, +1 இங்கே +1 வந்து 8 1 சாரி 8 8 + 8 கேன்சல் ஆகாது, 8 + 8 16 16 + 2 18 வரும்.
இப்போ 9 2s are 18. ஸோ 2/3 நமக்கு வந்து இது கேன்சல் ஆகாது, நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ 8 + 2 + 8 இருக்கு. இப்போ டிவைடட் பை 3 × 9. ஸோ காஸ் தீட்டா தான் இது, தீட்டா தான் வேணும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2/3 வரும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். Next 10th sum. Find the value of p so that the line equation, ரெண்டு லைன் ஈக்குவேஷன் இது கார்டீசியன் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஃபார்ம்ல தான் இருக்கணும். x - x1/a, y - y1/b, z - z1/c. ஸோ இந்த ஃபார்மில் ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வரணும். இப்போ எக்ஸ் இங்கே இருக்கிறனால இந்த மைனஸை வெளியே எடுத்துடலாம். மைனஸ் வெளியில் எடுத்துட்டா எக்ஸ் -1/3 இருக்கும். இந்த மைனஸ் இங்கே இருக்கக்கூடாது, அதனால இந்த -3 அப்படி இங்கே போட்டுக்கலாம். அதே மாதிரி இதில் 7 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டோன்னா y - 2 டிவைடட் பை 2pன்னு இருக்குது. இந்த 7 இங்கே இருக்கக்கூடாது, அதனால இதை 2p/7 எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்மில் கொண்டு வரதுக்காக கீழே வந்து z - 3/2 அது அதே ஃபார்மில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் இதே ஃபார்மில் கொண்டு வரணும். 7 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டோன்னா 1 - x/3pன்னு இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரனால மைனஸை வெளியில் எடுத்துடலாம். -7/x - 1/3p. இங்கே 7 இருக்கக்கூடாது, அதனால இந்த கீழே கொண்டு வந்துடலாம். x - 1/-3p/7. ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் தான் மேலே வந்துடும். ஸோ இந்த ஃபார்மில் இதை கொண்டு வரணும். கொண்டு வந்தாச்சு. அடுத்தது இது ஆல்ரெடி y - 5ன்னே இருக்குது. ஸோ y - 5/1. இது வந்து மைனஸை வெளியில் எடுத்துடலாம். வெளியே எடுத்தோன்னா z - 6/5ன்னு இருக்கும். ஸோ இந்த மைனஸ் இங்கே இருக்கக்கூடாது, அதனால இங்கே போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இந்த ஃபார்மில் கொண்டு வந்தனால இது வந்து a1, இது வந்து b1, இதுக்கு c1 நேம் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதோட டைரக்ஷன் ரேஷியோ இது a2, இது b2, இது c2 நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள்ஸாக இந்த ரெண்டு லைனுமே ரைட் ஆங்கிள் இருக்கணும் அப்படின்னா இதுதான் குட் கண்டிஷன்ஸ். a1 a2 + b1 b2 டைரக்ஷன் ரேஷியோ வந்து டாட் ப்ராடக்ட் வந்து 0வா இருக்கணும். a1 a2 + b1 b2 + c1 c2 = 0. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி நம்ம p கண்டுபிடிக்க போகிறோம். a1 வந்து -3, a2 வந்து -3p/7, b1 வந்து 2p/7, b2 வந்து 1, c1 வந்து 2, இது -5 = 0. So -7 3 3s are 9p/7 plus 2p/7 equal to 5 2s are 10, -10 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +10 ஆகும். இந்த 7 நீங்கள் வந்து 9 + 2 11p/7 = 10. p தான் வேணும். ஸோ 7 இங்கே மல்டிப்ளை பண்ணணும். 10 × 7 இது டிவிஷனில் வந்துடும். 11 10 7s are 70/11. ஸோ பியோட வேல்யூ is the answer 70/11. Next, show that the lines x ரெண்டு லைன் equation Cartesian formula கொடுத்துருக்காங்க perpendicular to each other. So perpendicular இருக்குன்னா the dot product 0வா இருக்கணும். a1 a2 b plus b1 b2 c1 c2 = 0. ஸோ இதுதான் வந்து இதை a1 எடுத்துக்கலாம், இது b1 எடுத்துக்கலாம், இது c1 எடுத்துக்கணும். இது வந்து a2, இது b2, இது c2. ஸோ இது டாட் ப்ராடக்ட் பண்ணி பார்க்கணும். a1 × a2னா 7 × 1 plus b -5 × 2, c1 c2 1 × 3, 7 5 2s are 10 -10 plus 3, 7 plus 3 10, 10 minus 10 0 வந்துருச்சு. Therefore the two lines are perpendicular.
find the shortest distance between the line. ரெண்டு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா b1 cross b2 டாட் a2 minus a1 by modulus of b1 cross b2. ஸோ இதுதான் b1 வெக்டர்னு எடுத்துக்கணும், இது b2 வெக்டர்னு எடுத்துக்கணும். ஸோ இது a1 வெக்டர், இது a2 வெக்டர். ஸோ b1 cross b2 ஃபர்ஸ்ட் பண்ணணும். கிராஸ் ப்ராடக்ட் வந்து டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அதோட ijk, ஸோ b1 ஓட கோஎஃபிஷியன்ட் 1 minus 1 1 1 minus 1 1, b2 ஓட கோஎஃபிஷியன்ட் 2 1 2 2 1 2. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணுறோம். I வெக்டர் இன்டூ, ஸோ அந்த ரோ அந்த காலம் விட்டுறணும், minus 1 1 1 2 minus j வெக்டர், இந்த ரோ இந்த காலம் விட்டுறணும், 1 1 2 2 plus k வெக்டர். ஸோ அந்த ரோ அந்த காலம் விட்டுறணும், 1 minus 1 2 1 2 1s are 2 minus 1 minus j vector, 2 1s are 2 minus 2 plus k vector, 1 1s are 1 minus plus 2. So இது first multiply பண்ண, இது first second multiply பண்ணும். minus 2 minus 1 minus 3i vector, 2 minus 3 இது 0 ஆயிடுச்சு, 2 plus 1 3k vector. ஸோ b1 cross b2. இப்போ இதுக்கு மாடல், இதுக்கு கீழே உள்ளதுக்கு மாடுலஸ் வேணுன்றனால இதுக்கு மாடுலஸும் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். b1 cross b2 ஈக்குவல் டு இதோட கோஎஃபிஷியன்ட் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர், 9 ப்ளஸ் 9 ரூட் 9 வந்து 18. இதை 9 2s are 18 பிரிக்கலாம், ரூட் 9 வந்து ஸோ 3 root 2 இப்படி இருக்கட்டும். அடுத்தது a2 minus a1 இதை கண்டுபிடிக்கணும். a2 வெக்டர் மைனஸ் a1 வெக்டர். a2 வெக்டருங்கிறது இது 2i minus j minus k minus a1 வெக்டர் இது i plus 2j plus k வெக்டர். ஸோ 2 minus 1 1i வெக்டர் minus 1 minus 2 minus 3j வெக்டர் minus 1 minus 1 minus 2k வெக்டர். ஸோ இப்போ இதையும் b1 இதையும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும் இந்த ஃபார்முலாவில். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு b1 cross b2 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், minus 3i வெக்டர் ப்ளஸ் 0j வெக்டர் ப்ளஸ் 3k வெக்டர் டாட் a2 minus a1 1i வெக்டர் minus 3j வெக்டர் minus 2k வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் b1 cross b2 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 3 root 2. ஸோ 3 1s are 3, இது 0 ஆயிடுச்சு, 2 3s are 6 minus 6 by 3 root 2. 6 3 வந்து minus 9 by 3 root 2. ஸோ இது 3 3s are 9, 3 by root 2 இருக்கு. ஸோ இது மாடுலஸ்குள்ளே இருக்கிறதுனால பாசிட்டிவாக எடுத்துக்கணும், 3 by root 2. ஸோ இங்கே காஞ்சி இருக்கணும், root 2 into root 2 பண்ணோம்னா root 2 into rational is the denominator. denominatorல root இருக்குள்ள, root 2 into root 2 2. ஸோ 3 root 2 by 2. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next is 13 sum. Find the shortest distance between the lines. கார்டீசியன் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. x1 y1 z1ங்கிறது இதுல இருந்து செலக்ட் பண்ணிக்கணும். மேலே இருக்கிற பாயிண்ட் a1 b1 c1, கீழே இருக்கிற பாயிண்ட். ஸோ இது வந்து a1, இது b1, இது c1, இது a2, இது b2, இது c2. x2 minus x1. இப்போ இதில் இருக்கிற பாயிண்ட் தான் எடுத்துக்கணும். இப்போ இங்கே x plus 1 வந்து இப்படி எழுதலாம், எழுதுறேன் நான் x minus minus 1. ஸோ இந்த minus 1ங்கிறது தான் இப்போ x1. y plus 1 y minus of minus 1. ஸோ இதுதான் y1. z plus 1 z minus minus 1. ஸோ இதுதான் z1. அதே மாதிரி இது x minus 3ன்ற ஃபார்ம்லேயே இருக்குது. ஸோ இந்த 3 தான் வந்து x2, y minus 5, இது வந்து y2, z minus 7,
இது வந்து Z2. ஸோ இந்த ஃபார்முலாவில் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். D equal to x2 minus x1 3x2 இது minus x1 அந்த minus plus 1 ஆயிடும். ஸோ 3 plus 1 4 y2 minus y1 5 இது வந்து y2 இது minus into minus plus ஆகும் 5 plus 1 6 z2 minus z1 இது 7 இது minus into minus plus 7 plus 1 7 plus 1 8 அடுத்தது a1 b1 c1 a1 7 minus 6 1 1 minus 2 1 divided by root of b1 c2 b1 c2 minus 6 into 1 so minus 6 minus 1 b2 c1 minus 2 into 1 minus into and minus plus 2 naidum whole square plus c1 a2 c1 வந்து இது இருக்கு 1 a2 வந்து 1 1 into 1 1 minus c2 a1 c2 1 இங்க 7 இருக்கு so minus 7 square அடுத்தது a1 b2 7 into minus 2 7 to 14 minus 14 minus a2 b1 minus அங்க இருக்கு minus இதுல ஒரு minus இருக்குனால 6 1s are 6 plus 6 so இது வந்து determinant calculate பண்ணனும் 4 so அந்த row அந்த column 6 1s are 6 minus 6 plus 2 minus 6 into 7 1s are 7 minus 1 plus 8 into 7 2s are 14 plus 6 1s are 6 whole divided by minus 6 plus 2 minus 4 square பண்ணா 16 அதே மாதிரி minus 6 7 plus 1 minus 6 square னா 36 minus 14 plus 6 minus 8 வரும் 8 square வந்து 8 8s are 64 so minus 6 plus 2 minus 4 4 4s are 16 7 minus 1 6 6 6 are 36 minus 14 plus 6 minus 8 வரும் 8 8s are 64 divided with 36 plus 64 100 116 16 36 plus 64 plus 16 இது வந்து 116 வருது so இது மாடுலஸ் எடுக்கிறப்போ plus தான் வரும் இங்க root 116 so கான்ஜுகேட் எடுக்கிறப்போ இங்கேயும் 116 இங்கேயும் 116 பண்ணணும் so root 116 கேன்சல் ஆயிடும் root 116 வந்து இந்த வந்து 14 4 into 29 வரும் root 4 வந்து 2 so 2 root 29 இதுதான் வந்து ஆன்சர் Next, find the shortest distance between the line whose vector equation. இது vector formula கொடுத்திருக்காங்க அதுக்கு இதான் formula. So இதுதான் b1 இது வந்து a1 vector இது a2 vector இங்க கொடுத்திருக்கிறது இது b1 vector இது b2 vector எடுத்துக்கோங்க. So b1 cross b2 பண்ணனும். Cross product ijk தான் யூஸ் பண்ணனும். v1 ஓட coefficient 1 minus 3 2 இது 2 3 1 so I vector into பந்தரும் அந்த காலம் விட்டுறணும் 3 minus 3 3 2s are 6 minus j vector இந்த ரோ அந்த காலம் 1 1 1s are 1 2 2s are 4 plus k vector 3 1s are 3 plus 3 2s are 6 minus 9
minus j minus 3 k vector 6 plus 3 9. So minus 9 I vector minus in minus plus 3 j vector plus 9 k vector. அடுத்தது இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் b1 வெக்டார் கிராஸ் b2 வெக்டார். ஸோ ரூட் ஆஃப் இதோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் 9 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர். 9 ஸ்கொயர் வந்து 81, 9 9 சார் 81. ஸோ 81 plus 9 90, 90 plus 81 171. ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். b1 cross b2 ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். minus 9i plus 3j plus 9k. ஸோ a2 minus a1 அது கண்டுபிடிக்கணும். a2 வந்து இந்த வெக்டர் 4 minus 1 3i 5 minus 2 plus 3j 6 minus 3 plus 3k vector divided by another root 171. 9 3s are 27, 3 3s are 9, 9 3s are 27 divided by root 171. Minus 27 plus 27 cancel I do 9 by root 171. So இது வந்து 9 by root 171 9 into 19 போடலாம். root 9 வந்து 3. So 9 by 3 root 19. So இது again 3 டேபிள் போகும். So 3 by root 19. So இதுதான் வந்து ஆன்சர். Next 15th sum. Find the shortest distance between the line whose vector equations are 1 minus t. இதை வந்து இந்த r vector equal to a vector plus lambda b vector இந்த ஃபார்மில் எழுதணும். ஸோ t டேர்ம்லாம் செப்பரேட் பண்ணிக்கலாம். மற்ற t இல்லாத டேர்ம்லாம் எடுத்துக்கணும். இங்கே 1 இருக்குது, minus 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 1i minus 2j plus 3k. ஸோ லாம்டாக்கு பதில் இதில் t இருக்குது. t காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா minus 1i plus 1j. இந்த டீயோட கோஎஃபிஷியன்ட் minus 2k. ஸோ t டேர்ம் செப்பரேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் எஸ் கான்ஸ்டன்ட்லாம் செப்பரேட் பண்ணிக்கலாம். 1i இது minus 1j minus 1k. அதே மாதிரி எஸ் டேர்ம் செப்பரேட் பண்ணிக்கலாம். எஸ் இன்ட்டு ஐ எஸ்ஐ வெக்டார், இங்கே ப்ளஸ் 2s னால 2j வெக்டார் மைனஸ் 2sனால மைனஸ் 2k வெக்டார். ஸோ இப்போ இதில் வந்து இதுதான் b1 எடுத்துக்கணும். ஸோ இது b1 வெக்டார், இது b2 வெக்டார். ஸோ இது வந்து a1 வெக்டார், இது a2 வெக்டார். ஸோ b1 cross b2 இதான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு b1 cross b2. ஸோ அதுக்கு ஐஜேகே தான் யூஸ் பண்ண. டிட்டர்மெண்ட் ஐஜேகே. இதோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கலாம். -1 1 -2 இங்கே 1 2 -2. ஸோ i இன்ட்டு ஸோ 2 1s are 2 minus 2 2s are 4. அதில் ஒரு மைனஸ், இதில் ஒரு மைனஸ், ப்ளஸ் 4 மைனஸ் j வெக்டார் 2 1s are 2 plus 2 plus k vector 2 1s are 2 minus 1. 4 minus 2 2i vector 2 plus 2 4j vector minus இருக்கணும் minus 4j vector 2 minus 1 1k vector. ஸோ மாடுலஸ் கண்டுபிடிக்கணும் இதுக்கு b1 cross b2. ஸோ அதுக்கு இதுதான் கோஎஃபிஷியன்ட்லாம் ஸ்கொயர் பண்ண 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் வந்து 4 4 4s are 16 1 ஸ்கொயர் 1 root 21 வருது. minus 2 minus 1 minus 3k இது. ஸோ
ஸோ இப்போ 3 ஸ்கொயர் வரும். 3 ஸ்கொயர் 9, √29 வந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு B1 cross B2 அந்த வெக்டார் எழுதிக்கலாம். 2i minus 4j minus 3k டாட் A2 minus A1. இப்போ இங்கே இதுதான் A2, இது A1. 1 minus 1 0, minus 1 plus 2 plus 1j vector minus 1 minus 3 minus 4k vector divided by √29. So 0 into 2 0 ஆயிடும். 2 1 1 4 1s are 4 minus 4 4 3s are 12 by √29. 12 4 போச்சுன்னா 8 by √29. ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ் ஆன்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.